Hi friends, welcome to HARRYS kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா குடல் குழம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்கீங்களா? நான் லாஸ்ட் வீடியோவில் குடல் குழம்பு பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னேன். நைட்டு குடல் குழம்பு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை எப்படி பெரட்டெல்லாம் மாற்றலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு அதை தான் நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு வந்து மீதி இருந்த குடல் குழம்பு வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லோ இல்லை பேன் எது உங்களுக்கு வசதியோ அதை எடுத்துக்கோங்க. நான் தோசைக்கல் எடுத்துருக்கேன். அதில் வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சம் சோம்பு வந்து தாளிக்க போடுங்க. நார்மலாக தாளிப்புக்கு சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதாவது ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஏற்கனவே அந்த குழம்புல இருக்கும் இல்லையா, ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு வந்து தேவையில்லை, ஏன்னா குழம்புல ஏற்கனவே இருக்கும். இன்னும் போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு வந்து டாமினேட் ஆகும். அதனால் நான் இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணல. இந்த வெங்காயம் தக்காளியே நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். நீங்களும் நான் கொடுக்குற ஈஸியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கணும். இப்போ நம்ம குழம்பு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு வந்து இதில் அந்த குடல் பீசஸை மட்டும் முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த அரிச்சு எடுப்பாங்கள்ல அந்த குடல் பீசஸை குழம்புல இருந்து, அதிலேருந்து முதல்ல போட்டு லைட்டாக கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் இதில் கிடையாது. அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர்லேயே இதை போட்டு நல்லா வதக்கணும். அதாவது அந்த குழம்பு வந்து அந்த குடலோடு ஒட்டி நல்லா சுண்ட வரும் தெரியுமா, அந்த சுக்கா மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். நான்ஸ்டிக் வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, அதான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒட்டி வரணும். இது ஒரு வித டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த குழம்பு இதோடு நம்ம பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு. நார்மலாக அந்த கீழே ஒட்டினா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த பாருங்கள், குழம்பு நம்ம ஊற்றிருக்கோம், ஆனால் பாதி குழம்பே இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். நல்லா வதக்கி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து டேஸ்டான குடல் சுக்கா வந்து ரெடி ஆகிரும். குடல் பெரட்டல் இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ப்ரௌன் ஷேடு வருது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய குடல் பெரட்டல். அதாவது நைட்டு மீதி இருந்த குடல் குழம்பையோ இல்லை கிரேவிலையோ நீங்கள் இதை வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான ரெசிபியும் இந்த மாதிரி டிப்ஸோடு உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.